நம்ம சுவாமி ஒரு மகானா மாறியது பப்பா ராமதாஸுக்கு தெரிய வந்ததா? இல்ல யாராவது பப்பா கிட்ட இத பத்தி சொல்லியிருக்காங்களா? தன் குழந்தைய பத்தி ஒரு தகப்பனுக்கு எப்படி தெரியாம இருக்கும்? பப்பா ராமதாஸ் சுவாமியுடைய தந்தை. தன் தந்தை வந்து அவருக்கு எவ்வளவோ பாடங்கள் போதிச்சிருக்கார். மகன் அத கத்துக்கிட்டார். சில சமயங்கள்ல மகன் வந்து தகப்பனுடைய எண்ணத்துக்கு விரோதமா நடக்கும்போது, அவரால துரத்தப்படுறார், அடிக்கப்படுறார், எல்லாம் பண்றார். இல்லையா? ஒரு தந்தைக்கு தெரியாம ஒரு மகன் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. தந்தைக்கு நல்லாவே தெரியும் தன் மகனுடைய சக்தி என்னன்னு. அவனுடைய வேலை எங்கே பண்ணணுங்கிறது தெரியும். ஒரு தந்தைக்கு 4 மகன்கள் இருக்காங்கன்னா 4 விதமான தொழில்களை வந்து வச்சிருப்பாப்புல. 4 தொழில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தொழில் எடுத்து நீ இதை பாரு, நீ அதை பாரு, நீ இதை பாருன்னு சொல்லி கொடுத்துருப்பாப்புல. அதே மாதிரி ஒரு மகானுக்கு 4 விதமான சிஷியர்கள் இருந்தாங்கன்னா 4 இல்லை 400 வகையான சிஷியர்கள் கூட இருப்பாங்க. ஒவ்வொருத்தரையும் நிலைநாட்டுறது ஒவ்வொரு இடத்துல. சுவாமிக்கு தீட்சை கொடுத்த உடனே எங்கே போக போகிறேன்னு கேட்டதுக்கு சுவாமிகிட்ட இருந்த வார்த்தை திருவண்ணாமலை. இல்லையா? இதே சத்யநாராயண சுவாமி தன் கூடையே வச்சுக்கிட்டார். மாதாஜி கிருஷ்ணாபாய தன் கூடையே வச்சுக்கிட்டார். இந்த மாதிரி நிறைய ஞானிகளை வந்து உருவாக்குனார் பப்பா ராமதாஸ். பப்பா ராமதாஸை ரமண பகவான் உருவாக்குனார். ரமண பகவான் ஸ்வயம்பு. இப்படி நிறைய வாழடி வாழையாக வந்துக்கிட்டே தானே இருக்குது. இதில் எப்போ தெரிஞ்சுக்கிட்டார், எந்த நேரத்தில் அவர் மலர்ந்தார்? ரோஜாப்பூ இருக்குது, ஒரு மொட்டு இருக்குது. அந்த மொட்டு எப்போ எந்த நேரத்தில் வந்து அது முளை விட்டது? அந்த மொட்டு எந்த நேரத்தில் பெருசாச்சு? அந்த மொட்டு எந்த நேரத்தில் லேசாக விரிய ஆரம்பிச்சது? அந்த மொட்டு எப்போ முழுமையாக விரிஞ்சது? இப்படிலாம் கேட்க முடியுமா? செடி பரிபூரணம். அந்த செடியில் வரக்கூடிய மொட்டுக்கள், அந்த செடியில் வரக்கூடிய மலர்கள் எல்லாமே அதனுடைய நேரத்தில் கரெக்டாக காரியங்கள் பண்ணுது. அதே மாதிரி தான் ஞானிகள். அப்போ ராமதாஸுக்கு தெரியும் அது எப்போ மலரும், எப்போ வந்து அதனுடைய வேலையை ஆரம்பிக்கும், அது எங்கே அதனுடைய வேலையை ஆரம்பிக்குங்கிறத ஆரம்பத்திலேருந்தே அறிவார். அவரை எல்லாம் திட்டுவாங்க ஆசிரமத்தில். அழுக்கோட வர்றாரு சாமி, அவர் வந்து பக்கத்தில் வந்து உட்கார சாப்பிட வர்றாரு சாமி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சொன்னால் தான் கேட்பார் சாமி, குளிச்சுட்டா வருவார், நீங்கள் சொன்னால் தான் கேட்பார், கேட்க மாட்டார் சாமி அப்படின்னு சொன்னோடனே பப்பா அவரை கூப்பிட்டு விடுவார். ராமதாஸ் வந்து சாமியை கூப்பிட்டு விடுவார். நீ வந்திருக்க, இனிமேல் வந்து சுத்தமாக இங்கே வா, குளிச்சுட்டு சுத்தமாக வரணும், என்ன சரியா அப்படி கேட்டவுடனே, பப்பா நான் வந்து இதை வந்து பஜனை பண்ணதுக்கப்புறம் போய் நான் எல்லாம் சுத்தமாக வரேனே. அப்படியே பண்ணுன்னு சொல்லி முதல்ல தட்டி கொடுப்பார். தட்டி கொடுத்தோன்னா அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. பஜனை முடிஞ்ச உடனே அவரை 2 பேரும் கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் அவருக்கு நல்லா சேவ் பண்ணி, முடியெல்லாம் கரெக்டாக ஹேர் கட் பண்ணி, அவருக்கு வந்து புத்தாடை அணிவிச்சு, அவரை நல்லா குளிப்பாட்டி, ஆடைகள்லாம் அணிவிச்சு நேராக சாமிகிட்ட கூட்டு வராங்க. யார்கிட்ட? பப்பாட்ட கூட்டு வராங்க. நவ் நோபடி கேன் கால் ஹிம் டர்ட்டி. அவரை இப்போ அழுக்கு பிடிச்சவொன்னு யாரும் சொல்ல முடியாதுல்ல அப்படிம்பாரு பப்பா. ஏன்னா அவருக்கு அந்த பவித்திரம் நல்லாவே தெரியும். வெளி உலகத்துக்கு காட்டுங்கிறதுக்காக இந்த ட்ராமா நடத்தி காட்டுறார். உண்மையிலேயே பவித்திரமானவர்னு. நம்ம சுவாமிகிட்டையே ஒரு தடவை 20-25 நாள் ஒரு பக்தன் கூடவே இருந்தார். சாமி கூடவே இருந்ததுனால அந்த 25 நாளும் குளிக்கலை. 25 நாள் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு கந்தலாக இருந்தாங்க. ஆனால் அந்த டிவோட்டி கடைசியில் சாமி விட கொடுத்து அனுப்பும்போது ட்ரெஸ் மாற்றிக்கிட்டாங்க. அவர் எடுத்து வந்தது எல்லாமே ஒரு ட்ரெஸ் தான் எக்ஸ்ட்ரா எடுத்து வந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து மாற்றின உடனே ஒரு பர்டிகுலர் டிவோட்டி மட்டும் எப்பவுமே ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார். அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டு போட்ட உடனே சி எஸ் ஆல் பிகம் ஒயிட், எஸ் ஆல் பிகம் ஒயிட் அப்படி அவர் ஆச்சரியத்தோடு பார்ப்பார். அந்த யாரை அந்த எந்த பக்தர் அவர் சொன்னாரோ அந்த பக்தருடைய அந்த 28 நாள் குளிக்காமல் இருந்தாலும் அவ்வளோ தேஜஸ்வியாக மாறினார். ஸோ எந்த சமயத்தில் மலர்ச்சி வருதுன்னு எப்படி சொல்ல முடியும்? எந்த சமயத்தில் அடைஞ்சார்னு அதுக்கெல்லாம் நேரம் காலம் குறிப்பிட முடியாது. அது ராகு காலம், யமகண்டம், இந்த இதெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. எப்பயுமே மலர்ந்த ஒரு வஸ்து தான் அங்கே இருக்குது. எப்பயுமே விரிஞ்ச புஷ்பம் தான் அங்கே இருக்குது. அந்த பிரம்ம புஷ்பம் தான், அந்த பிரம்ம முத்துக்கள் தான் அங்கே இருக்குது. அந்த பிரம்ம முத்துக்களை அடையாளம் அங்கே தெரிஞ்சு அதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக சில மாயைகள் மறைச்சிருக்கும். அந்த மாயையை எடுத்து விடுறவர் தான் குரு.
எல்லாத்துலேயுமே அந்த பிரம்மம் இருக்குது, அந்த பிரம்ம முத்துக்கள் இருக்குது, அந்த பிரம்ம அந்த சொரூபம் இருக்குது. அதை வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்கு குரு வர்றார். அந்த குரு வந்து அந்த மறைச்சிருக்க மாயை விலைக்கு விட்ட உடனே எல்லாருக்குமே தெரிஞ்சு போகுது. ஸோ இந்த நேரத்தில் தான் அடையாளம் கண்டுக்கிட்டார், இந்த நேரத்தில் தான் அவர் தெரிஞ்சுக்கிட்டார். இல்லை, எப்போ வந்தாரோ வரவழைச்சதே அவர் தானே, குரு தானே வரவழைச்சிருப்பார். அவருக்கு அந்த சக்தி இருக்க கண்டு தானே, அந்த தகுதி இருக்க கண்டு தானே அந்த ஒரு டிவோட்டியை தன்வசப்படுத்தி தான் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவரை பரிபூர்ணமாக்கி உலகத்துக்கு கொடுத்தவர். ஸோ பப்பா பார்த்ததுலேருந்தே தெரியும், சுவாமியை பார்த்ததுலேருந்தே தெரியும் அவர் பரிபூர்ண வஸ்துன்னு. சுவாமிகிட்ட இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார், எப்பயோ ஒரு வார்த்தை, ஒரு சில பேர் இருக்கும்போது மட்டும்தான் சொன்னார், எல்லாரும் முன்னாடி சொல்லலை. Beggar used to call Papa Ramdas as his guru. To tell you the truth, this beggar was totally different from his birth. இந்த பிச்சைக்காரன் எப்பயுமே பப்பா ராமதாஸ் அந்த பிச்சைக்காரனுடைய அப்பான்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஆனால் உண்மையை சொல்லட்டுமா, இந்த பிச்சைக்காரன் பிறந்ததுலேருந்தே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தான். இதே தான் எல்லாருக்கும் பொருந்தும். இது நீங்கள் இல்லை, நானும் இல்லை, எல்லாருக்குமே இது பொருந்தும். இதில் வந்து நேரம், காலம், இடம் இதுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. இதை நேரத்துக்குள்ளேயும் காலத்துக்குள்ளேயும் இடத்துக்குள்ளேயும் அந்த காரண காரியங்களுக்குள்ளேயும் அடக்க பார்க்காதீங்க. இது அதை கடந்த ஒன்று. அது எப்பயுமே வளர்ந்து தான் இருக்கும்.